பாகம் 3 அத்தியாயம் 17 தீனக்குரல். இப்போ ஆற்றங்கரையோரத்துலேருந்து நம்மளுடைய புஷ்பகம் தப்பிச்சு ஓடி போயிடுச்சாப்பா. அதுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கணும். நேற்று நடந்த அந்த நினைவுகள்லாம் அதுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. வாய் பேச முடியாத ஜீவனாக இருந்தாலும் செயலில் காமிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பரிவாரங்கள்லாம் வருது இல்லையா, பல்லக்கில் வந்து குந்தவி இருக்கிறா, மகேந்திரன் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆற்றங்கரையோரத்தில் அவங்க வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி முகம் கை கால்லாம் அலம்பிட்டு சாப்பிட உட்காந்துடுறாங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் இல்லையா, எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா, அதனால சாப்பிட உட்காந்துடுறாங்க. இவ இப்படி சுற்றி 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 பார்த்துக்கிட்டே இருக்கா குந்தவி. இவளுக்கான அந்த உணவு பண்டங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க, விதவிதமான உணவுகள். அழகா ஜம்முன்னு மகேந்திரன் உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். குந்தவைக்கு சாப்பாட்டு மேலே விருப்பமே போகலை. காரணம், அவன் மனசு பூரா அந்த ரத்தின வியாபாரி கிட்ட இருக்கு. ஒருவேளை செத்துருப்பானோ, செத்துருந்தான் அவன் ரத்தின வியாபாரி தான், சாகலைன்னா அவன் வந்து விக்ரமன். இதே நினைவு தான் அவளுக்கு இருக்கு. இப்படியே அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா, அவளுக்கு உணவுகள் பரிமாறப்பட்டு கொடுக்கப்படுது. அவள் என்ன பண்ணுறா, அதை சாப்பிடாம அப்படி தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கா. காக்கா வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்து கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு இருக்கா. இல்லை, வெளிப்படையாக மட்டும்தான் இருக்குது, மனசில் விக்ரமனோட நினைப்பாவே இருக்குது. அடுத்து வந்து எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சாச்சு, எல்லாரும் திருப்தியாக கிளம்புறாங்க. பல்லக்கு நகர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து இவ யோசிக்கிறான், ஒருவேளை வந்து அவன் இறந்துருந்தானா இங்கேயே பேயா சுத்துவானோ, அந்த பேய் நம்ம கூடயே வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருக்கு. அந்த பேய் எதனாச்சும் சத்தம் கொடுக்குமோ, நம்மளோட நடந்து வருதுன்னா சலசலப்பு, அந்த இலைகளுடைய சத்தம் அந்த மாதிரி எதனாச்சும் கேட்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி வினோதமான ஒரு எண்ணங்கள்லாம் அவளுக்கு தோன்றுது. அவளுடைய எண்ணங்களை உறுதிப்படுத்துகிற மாதிரி தீனமாக, அதாவது தீனமான ஒரு மாதிரி ஈனக்குள்ள நடுங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல், ஒரு சத்தமே இல்லாமல், ஆனால் கொஞ்சம் வருத்தத்தோட பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஒலி வந்து அவளுக்கு காதில் விழுது. ஒருவேளை நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால தானே பிரம்ம மாதிரி அந்த காதில் நம்மளுக்கு விழுந்திருக்கு. இருக்காது, பேய் பிசாசெலாம் உண்மையா என்ன? அதுவும் அந்த ரத்ன வியாபாரி எதுக்கு நம்மளோட வரணும்? அவனா தான் இருப்பானோ, பேயா இருப்பானோ இறந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே. ஏன்னா இந்த ஆத்தங்கரையில் தான் இறந்தா, இந்த ஆத்தங்கரையாக தான் சுற்றிக்கிட்டே இருக்குமாமே, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தில் தான் அந்த பேய் இருக்குமாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புலாம், அதாவது தேவையே இல்லாத வித்தியாசமான விசித்திரமான நினைவுகள்லாம் வந்து குந்தவைக்கு வருது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த நினைவு வரும்போது அந்த ஒரு தீனமான ஒரு குரல் எங்கேருந்தோ இவளுக்கு கேட்குது. அது ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் அவளுக்கு உருவாக்கிக்கிட்டே இருந்தது. இவ இது மாயை மாயை நினச்சிக்கிட்டு இந்த பல்லக்கு இன்னும் மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த குரலுடைய சத்தம் அதிகமாக கேட்குது. இதை அண்ணன் கிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னா அவன் எதனாச்சும் நம்மளை கேலி பண்ணுவானா, இல்லை உண்மையிலேயே அவனுக்கும் கேட்குதா, பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குரல் கேட்கும்போது சொல்லிடுறான், அண்ணா எனக்கு அம்மான்னு அழைக்கிற ஒரு குரல் கேட்டுது, உனக்கு கேட்டுதா அப்படின்னோடனே மகேந்திரன் சொல்கிறான், ஆமாம் எனக்கும் அந்த குரல் கேட்டது. தீனமான ஒரு குரல், யாரோ அடி தொண்டையிலேருந்து அம்மா அம்மான்னு அலற மாதிரியான ஒரு குரல் கேட்குது. அது இங்கேருந்து எங்கேயோ தான் வருது, இந்த ஆற்றங்கரை ஓரத்துலேருந்து தான் வருதுன்ட்டு மகேந்திரன் பேசிக்கிட்டே சுற்றி பார்க்குறான். ஆற்றங்கரை ஓரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்களே, அந்த ஆற்றங்கரை ஓரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மண்டபம் இருக்கிறத பார்க்குறான். உடனே அந்த மண்டபத்தை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போனோன்னா அந்த குரலுடைய அந்த சத்தம், அந்த ஒலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கவே இவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க, உள்ளே இருந்து தான் அந்த குரல் கேட்குதுன்ட்டு. வேகமாக பல்லக்க செலுத்த சொல்கிறா குந்தவி, பக்கத்தில் போய் நிறுத்த சொல்கிறா, மண்டபத்தில் இறங்குறா. ஒரு இனம் புரியாத ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்படுது. என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை இறந்த அந்த ரத்ன வியாபாரியுடைய உடல் இங்கே இருக்கா, அது பேயா இருக்கா, இந்த மண்டபத்தில் தங்கி இருக்கா, இல்லைன்னா என்ன மாதிரியான அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியாமையே அவள் அப்படியே உள்ள நகர்ந்து போறா. போய் பார்த்தா அவளுடைய கண்களை அவளால் நம்பவே முடியலை. அவள் யோசித்த மாதிரியே ரத்ன வியாபாரி வந்து அங்கே படுத்து கிடக்கிறான். வைக்கோல்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அங்கே படுத்து கிடக்கிறான். அவனுடைய அந்த முனகல் சத்தம் தான் வந்து அவ்வளோ பெருசாக கேட்குது. அப்போ வந்து கடகடன்னு ஓடி வந்து குந்தவி சொல்கிறான்,
அண்ணா அந்த ரத்ன வியாபாரி இங்கே தானா இருக்கிறான், அவனுடைய குரல் தான் அது, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அந்த நம்ம கூட பரிவாரங்களில் கூட வந்து வைத்தியரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக ஓடி போய் வைத்தியரை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அப்படி ஒரு ஜுரம், விஷ ஜுரம் அடிக்குது. அந்த முனகல் குரல் தான், குறைஞ்சது ஒரு 7 நாளாவது ஆகும் அவன் சரியாகிறதுக்குன்னு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து வைத்தியர் கொடுக்குறாரு. உடனே வந்து ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்து அவனை காப்பாற்ற பாருங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே வைத்தியர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போயிட்டு முதலுதவிக்கு ஒரு மருந்து எடுத்துகிட்டு வந்து விக்ரமனுடைய வாயில் போட்டுட்டு தண்ணியை கொடுக்குறாரு. இது சரியாச்சு. சரி, இவங்க இந்த மண்டபத்துக்கிட்ட வரும்போது பொன்னன் இங்கே போனான், அந்த கேள்வி எடுது இல்லையா? வாங்க, இவங்க இந்த மண்டபத்தை நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி காலையில், அதாவது இவங்க புறப்பட்டு பரிவாரங்கள்லாம் வர ஆரம்பிச்சது இல்லை, முதல் நாள் இரவு தானே இவங்க தங்கி இருந்தாங்க. அதற்கப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொன்னனும் விக்ரமனும் இங்கே தங்கி இருக்கிறாங்க. ஒரு வாரம் முடிவு பண்ணிடுறாங்க இல்லையா, முதல்ல ஒரே ஒரு புறம் வாழை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அம்மாவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இரவு பொழுது கழிஞ்சிடுது. காலையில் எழுந்திருக்காங்க. எழுந்திருச்சு நேற்று முதல் நாள் வந்து யோசித்த மாதிரியே உறையூருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமனும் பொன்னனும் கிளம்பிடுறாங்க. ஒரு 10 அடி கூட விக்ரமன் எடுத்து வச்சிருக்க மாட்டான். திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியாது, அவன் அப்படியே சோர்ந்து கீழே உட்காந்துறான். அவனால் எந்திரிக்க முடியல. பொன்னன் வந்து மகாராஜா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை பொண்ணா, என்னால் சுத்தமாக முடியல, தலைலாம் சுத்துது, எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு என்னவோ பண்ணுது, ஒரு மாதிரி உடல்லாம் உள்ளுக்குள்ளே நடுங்குது, என்ன பண்ணுதுன்னே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது தான் பொன்னன் தொட்டு பார்க்குறான். கொதிக்குது உடம்பு. அப்படி ஒரு காய்ச்சல் இருக்கிறத அப்போதான் அவன் கவனிக்கிறான், கொதிக்குது. அதற்கு அடுத்து அவரால் எழுந்திரிச்சு ஒரு அடி கூட நடக்க முடியல விக்ரமனால். உடனே இவன் என்ன பண்ணுறான், பொன்னன் வேகமாக வந்து மறுபடியும் கைத்தாங்களா விக்ரமனை கொண்டு வந்து மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு சுற்றி கித்தி பார்க்குறான். நிறைய வைக்கோல்கள் இருக்குது, அங்கங்கே இருக்கக்கூடிய வைக்கோல்கள்லாம் எடுத்து வந்து அப்படியே வச்சு விக்ரமனை படுக்க வச்சிடான். இப்போ தான் பொன்னனுக்கு தோணுது, ஐயோ வள்ளி கூட இருந்தால் மாய மந்திரம் பண்ணி ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு முதலுதவி சிகிச்சையாவது கொடுத்துருப்பாளே, இப்படி ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருக்கிறோமே, நம்மளுக்கு என்ன செய்யணும் அடுத்துன்றதே தெரியலையே, இப்படி கொதிக்குதே, நம்ம என்ன பண்ணுறது, இந்த உடம்போட நேராக போயிட்டு நம்ம ஒரு மாட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டியோ கூப்பிட்டு வரவே முடியாது. இவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வைத்தியர்கிட்ட காட்டினா இவரால் நடக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கலாம். அவனுக்கு புரியவே இல்லை. வள்ளி இருந்தால் ஒரு ஒத்தாச்சை செஞ்சிருப்பா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தண்ணி 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 அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் வந்து முடியாமல் அந்த தொண்டையிலேருந்து, அடி தொண்டையிலேருந்து அந்த சத்தம் கேட்குது. வேகமாக சுற்றி கித்தி பார்க்குறான். மண்டபத்தில் இந்த வரக்கூடிய அந்த பயணிகள்லாம் இருக்காங்க இல்லையா, வழிபோக்கர்கள், அவங்களாம் வந்து பயன்படுத்திட்டு போட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் இருக்குது. வேகமாக போய் அந்த மண் பாத்திரத்தை எடுத்து நல்லா சுத்தமாக அலம்பி ஆத்தங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு தோணுது, பொன்னனுக்கு எப்படி தோணுதுன்னா, ஐயோ மகாராஜாவுக்கு யாரோ ஒரு பயன்படுத்தி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுக்குற அவளை நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேனே, எப்படி இருக்கிற வேண்டியவர் இளவரசர் இவர், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு முடிவுக்கு வரான் பொன்னன். என்ன அப்படின்னா, இவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அதனால நீங்கள் இங்கேயே இருங்க, எப்படியாவது நான் போயிட்டு ராஜபாட்டை வரைக்கும் போயிட்டு பிரதான சாலைக்கு போயிட்டேன்னா ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஏதாவது ஒரு வைத்தியரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துடுறேன். ஏன்னா இந்த உடலோட நம்மளால் போக முடியாது, இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோடு அழைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் இரவு தங்கி இங்கேயே ஓய்வு எடுத்துட்டோ இல்லைன்னா அந்த வண்டியிலையோ நம்ம வந்து போயிடலாம், அதனால நான் அழைச்சிட்டு வரேன்ட்டு ஒரு மாதிரி விக்ரமனை சமாதானப்படுத்திட்டு, ஏன்னா இவனும் விட்டு போகிறான் இல்லையா பொன்னனும், அதனால விக்ரமனை சமாதானப்படுத்திட்டு இவன் வந்து கிளம்பி போயிடான். யாரு, நம்மளுடைய பொன்னன் கிளம்பி போயிடான். இந்த நேரத்தில் தான் வந்து அந்த ஜுரம் தாங்காமல் வந்து ஒரு மாதிரி இந்த ஜுரத்தினால என்ன ஆகுதுன்னா கண்ணா பின்னான்ற ஒரு நினைவுகள் வருது. அம்மாவோட நினைவு, குந்தவியோடைய நினைவு அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கும் வந்து இந்த ஜுரத்துடைய தாக்குதலால் அவனுக்கு வந்து விக்ரமனுக்கு நினைவுகள் வந்து 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 போகிறதும் ஒரு மாதிரி சுய நினைவு இழக்கிறதுமா அப்படியே இருக்கிறான். அப்பப்போ வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான், அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். பொன்னன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வர இந்த மாட்டு வண்டியும் வைத்தியரையும் அழைச்சிட்டு வர போகிறான். போகும்போது காலை பொழுதுல இவன் நகர்ந்து போகிறான் இல்லையா, அப்போ ராஜபாட்டை வீதியில் வந்து பரிவாரங்கள் வரதை பார்க்குறான். குந்தவி தேவியை பார்க்குறான், மகேந்திரனை பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறான், அதனால் இவங்க வரும்போது இவங்க கண்களில் படாமல் ஒதுங்கி நின்றுட்டு வழி விட்டுறான். இப்போ இதுதான் காலையில் நடந்த நிகழ்வு. இதுக்கப்புறம் தான் வந்து
குந்தவி நம்மளுடைய மகேந்திரன் பரிவாரங்களோட அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வராங்க. இந்த மண்டபத்தையும் அடையிறாங்க. நம்மளுடைய இவன் விக்ரமனையும் பார்த்துடுறாங்க. இப்போ போனான் இல்லையா பொன்னன், கஷ்டப்பட்டு அவன் கையில் இருந்த காசு எதையோ வந்து திரட்டி கொடுத்து ஒரு மாட்டு வண்டியும் வந்து பிடிச்சிட்றான். அதே சமயத்தில் ஒரு வைத்தியரையும் பிடிச்சி அழைச்சிட்டு வர்றதுக்கு அவன் போயிடறான். வைத்தியரையும் அவன் வந்து பிடிச்சிடறான். 2 பேரையுமே அதாவது மாட்டு வண்டியும் வைத்தியரையும் இப்போ வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, குந்தவி விக்ரமனை பார்த்துட்டு இப்போ மகேந்திரன் கிட்ட வந்து தனியாக சொல்கிறான். என்ன சொல்கிறா, அண்ணா இவன் வந்து செண்பகத்தீவில் இருக்கக்கூடிய ரத்ன வியாபாரி. நமக்கு விக்ரமனை பற்றி தரவுகளை இவனால் தான் கொடுக்க முடியும். அதனால் இவனை நாம் உறையூர் போகிறோம் இல்லையா, அழைச்சிட்டு போயிடலான்னா உடம்பு வேற சரியில்லை. அவன் உடம்பு குணமானதுக்கப்புறம் இந்த விஷயம் சொல்லலாம், அவனுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது அவன்கிட்ட எல்லாத்தையும் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே வந்து இவனால் மட்டும்தான் அந்த ஊர் தகவல்களை நம்மளுக்கு சொல்ல முடியணும்னு மகேந்திரனுக்கும் ஒரு மாதிரி ஓகே. ஏன்னா தங்கச்சி இத்தனை நாள் வந்து விக்ரமன் மேலே ஆசைப்பட்டா, ஆனால் இவனாலையும் கடல் கடந்து போயிட்டு ஒரு போர் செய்து ஒரு தீவை வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அப்பா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால இவன் மூலமாக வந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பரிவாரங்களோட சேர்த்து விக்ரமனையும் அழைச்சிக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ மகேந்திரன் என்ன சொல்கிறான், குந்தவி வந்தா இல்லை அந்த பல்லக்கில் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால விக்ரமனையும் தூக்கி அந்த பல்லக்கில் ஏற்றி வைத்தியர்கள் எல்லாரும் சூழ வந்து விக்ரமனை அழைச்சிக்கிட்டு பல்லக்கோட போயிடுறாங்க. இது இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பொன்னன் போனான் இல்லையா, பொன்னன் போயிட்டு திரும்பி வரான். யார், வைத்தியரோடையும் மாட்டு வண்டியோடையும் திரும்பி வரான். உள்ளே வந்து பார்க்குறான் மண்டபத்துக்குள்ளே, அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி அங்கே காணும் விக்ரமனை. எங்கே போனான் அப்படிங்கிறதே தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு தேடுறான். அங்கே போடுறான், இங்கே ஓடுறான், இங்கே ஓடி வரான், வைக்கோலை பிரித்து பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். நமக்கு தெரியும் விக்ரமனை வந்து குந்தவி தேவி அழைச்சிட்டு போயிட்டாங்க வந்த பரிவாரங்களோட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. இது பொன்னனுக்கு தெரிய வந்துதான். அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.